ஆல், இட்ஸ் சாட்டர்டே ஈவினிங். என்னடா இது காணும் பொங்கல் அதுமா என்னை மட்டும் வெளியில் எங்கேயுமே கூப்பிட்டு போலேன்னு ரொம்ப மன உளைச்சல என் ஹஸ்பண்டை திட்டிட்டு இருந்தாங்க. நான் திட்டினது வேலையில இருந்து அவருக்கு கேட்டுருச்சோ என்னவோ தெரில. திடீர்னு கால் பண்ணி கிளம்பி ரெடி ஆயிருமா, நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட வெளியில் போகலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. நானும் செம்ம ஹாப்பி ஆகிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டாங்க. என் பையனை கலப்புறதையோ சேர்த்து தான் சொல்கிறேன். அவனை கலப்பி வெளியில் அனுப்பி விட்டுட்டு அடுத்து என்ன, என்னோட டிரான்சிஷன் தான். நானும் அறக்க பறக்கன்னு சீக்கிரமா கிளம்புனா சீக்கிரமா வரேன்னு சொன்ன மனுஷன் வராரு டின்னர் டைம்க்கு. 7:30 மணிக்கு மேல எங்க இருந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட போறதுன்னு நான் முறைக்க, ஸ்நாக்ஸ் எல்லாம் இல்ல நம்ம டின்னருக்கே போலாம் அப்படின்னு அவர் என்ன அழைக்க, நானும் என்னடா இது சக்கரை கேட்டவனுக்கு சக்கரை பொங்கலே கிடைச்சிருச்சுன்னு நினைக்க, மனசுக்குள்ள ஒரே கொண்டாட்டம் தான். என்ன ஆனந்தம் இந்த கரடி முஞ்சனுக்கு பாருங்க. ஒரு வழியா ஹோட்டலுக்கு போயிட்டு தேவையானதை மட்டும் வாங்கி ஆர்டர் பண்ணி ஃபுல்லா சாப்பிட்டுட்டு எதையோ வேஸ்ட் பண்ணல அப்படின்ற மன திருப்தியோட அம்மாக்கும் அப்பாக்கும் 2 பார்சல் சேர்த்து வாங்கியாச்சு. 8:30 மணிக்கு மேல ஹோட்டலை விட்டு வெளியில வந்தா என் பையன் கேட்டான் பாருங்க ஒரு கேள்வி. மா, இப்ப நம்ம பராசக்தி படத்துக்கா போறோம் அப்படின்ட்டான். அந்த ஷாக்கோடவே வீட்டுக்கு கிளம்பிட்டு